நீங்க ஹோம் லோன் கட்டிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு புதிய சலுகையா RBI வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஹோம் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு நிறைய EMI கட்டணும், வருஷ கணக்குல கட்டிட்டு இருக்கணும், அதுவும் இன்ட்ரெஸ்ட் தாறுமாறா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பயத்திலேயே ஹோம் லோன் எடுக்காம இருப்பாங்க. ஆனாலும் ஒரு சிலர் சூழ்நிலை காரணமா ஹோம் லோன் எடுத்திருப்பாங்க. அது அதிக இன்ட்ரெஸ்ட்ல அதிக EMI வருஷ கணக்குல கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் போட்டுட்டு இந்த EMI வச்சு நம்மளால முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு டைம்ல அவங்களுக்கு லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அதாவது அவங்க வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி வேற எதுக்காவது சேல் பண்ணி அதுல லம்சம் அமௌண்ட் கிடைக்குது. இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா ரிட்டையர் ஆயிட்டாங்க, அதுல லம்சம் அமௌண்ட் கிடைக்குது. ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு வழியில அவங்க கிடைக்கக்கூடிய லம்சம் அமௌண்ட்டை இந்த EMI முதல்ல கட்டி முடிக்கணும் அப்படின்றதுக்காக அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அப்படி வரும்போதுதான் பேங்க் சைட்ல இருந்து ஒரு செக் வைப்பாங்க. அதாவது நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஃபைனையுமே நீங்க கட்டணும். அது 3-4% இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 20 வருஷம் 30 வருஷம் லோன் எடுத்து அதை கட்டிட்டு இருக்கோம், EMI கட்டிட்டு இருக்கோம்னா அப்போ அதுக்கான அமௌண்ட்டும் லம்பா தான் இருக்கும். ஒரு 20 லட்சத்துக்கு லோன் எடுத்திருப்போம், இல்லைன்னா 15 லட்சத்துக்கு லோன் எடுத்திருப்போம். அதுல 3-4% அப்படின்னா ஆயிரக்கணக்கில் அதோடைய அபராத அமௌண்ட் மட்டுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வங்கிகள் நிறைய பேர்கிட்ட வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனிமே அது கிடையாது அப்படின்றதுதான் RBI புது ரூலாகவும் புது சலுகையாகவும் இருக்கு. RBI என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய ஹோம் லோனை முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்து அவங்க க்ளோஸ் பண்ணலாம். ஆனா அதுக்காக அவங்க கிட்ட எந்த ஒரு அபராதமும் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி இப்போ நடைமுறையிலையும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம ஹோம் லோனோ இல்ல வேற எந்த லோன் எடுத்தாலும் நம்ம எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ நீங்க ஃப்ளோட்டிங் ரேட்ல எடுக்க போறீங்களா, இல்ல ஃபிக்ஸ்டு ரேட்ல எடுக்க போறீங்களா அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ரேட்னா என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இறக்கங்கள் கொண்டதா இருக்கும். ஃபிக்ஸ்டு ரேட்னா நீங்க எத்தனை வருஷம் டென்யூர் போட்டிருக்கீங்களோ அத்தனை வருஷத்துக்கும் உங்களுக்கு ஒரே ரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் ஃப்ளோட்டிங் ரேட்ல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அபராதம் எதுவும் தேவை கிடையாது. அவங்க எப்பனாலும் அவங்களுடைய லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டு மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டு எந்த ஒரு ஃபைனும் கட்டாம அவங்க போகலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மேலும் நீங்கள் லோன் டிரான்சாக்ஷன் லெட்டர்லாம் இருக்கு இல்லையா, ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்கலாம். அதில் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதையுமே ப்ராப்பராக செக் பண்ணிக்கிட்டு இந்த டீட்டெயில்ஸோட நீங்கள் போயிட்டு உங்களுடைய பேங்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஃபிக்ஸ்டு ரேட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இதுக்கு அவங்க அந்த லோன் டிரான்சாக்ஷன் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்ஸில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது இருக்கும், இல்லைன்னா அதை விட கம்மியாக கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஹோம் லோன் நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ண போறீங்க. ஸோ அதுக்காக ப்ரொசீஜரில் ஈடுபட்டு இருக்கீங்க, ஆனால் அபராதமே ஆயிரக்கணக்கில் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா RBI இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் எந்த ரேட்டில் உங்களுடைய லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய லோன் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஹோம் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கான வழிகளில் ஈடுபடலாம்.